Happy birthday. Happy birthday. கபோர்ட்ல வச்சிருந்தோம். இது வந்து 15 நாளைக்கு ஆகும். நான் கபோர்ட்ல கச்சிஃபலா எடுத்துட்டேன். நிஜமாலே வந்து 15 நாள் ட்ரெஸ்ஸிங் அங்கிள் ஆண்டிய பழி வாங்கிட்டாங்க. ஏய் அப்படி எழ கூடாது டக்குனு. எழுந்துறாதீங்க பொறுமையா. ஓ வெட்டிங் டேக்கா? ஏன் இந்த லைட்ல இருக்கு? ஓகே. ஹாப்பி வெட்டிங் anniversary. ஹாப்பி வெட்டிங் anniversary. நன்றி. இந்த வடையெல்லாம் ஸ்வீட். எப்பா அப்படி ஊட்டுவீங்க? இப்படி ஊட்டுவீங்க? ஊட்டவே தெரியல அங்கிளுக்கு. பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்டு தானே நீங்க? ஷிட். ஆனா இது ஒர்த்து தெரியல. வேஸ்ட்டாக எடுத்துட்டாங்க. இது எல்லாம் வேற எடுக்கலாம்னு இல்லை. இது வந்து யூஸ்லெஸ் ஒரு பொருள் எடுத்துட்டாங்க. இது எப்படிமா ஒழிச்சு வச்சிருந்தீங்க இந்த ரூம்ல? எப்படி பார்க்கவே இல்லை. அது கபோர்ட்ல வச்சிருந்தோம். இது வந்து 15 நாளைக்கு ஆகும். நான் கபோர்ட்ல கச்சிஃபலா எடுத்துட்டேன். நிஜமாலே வந்து 15 நாள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல. நம்ம போன வாரம் சிந்து கூட ஏதோ தேடி கொடுத்தோம் தானே? ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்துல இருந்துச்சு. இங்க தான் ப்ரோ இருந்தது. இது வாங்கிக்கலாம் சொன்ன மாதிரி. அது உண்டு. வாங்க. என்ன இது? இந்துக்கு திருமண நாள் gift. இந்துக்கும் காவியாவுக்கும். ஜபான். இந்திரனுக்கும் காவியாவுக்கும். இப்போ கொடுங்க. தூக்கிலாம் கொடுக்க முடியாது. சரி ஓகே. பெரிய gift. இந்திரனுக்கு. காவியாவுக்கு ஈவினிங்கா? ஈவினிங் சர்ப்ரைஸ் வச்சிருக்கோமா? சர்ப்ரைஸ் gift. இது என்ன வெறித்தனமான சர்ப்ரைஸா இருக்கு. எப்படி ப்ரோ இருக்கு? ப்ரோ எப்படி இந்த பிராண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? எப்படி இருக்கு இந்த பிராண்ட்? எக்கனாமிக்ஸ். தலை இது நான் வந்து கிட்டத்தட்ட கார்ட்ல வந்து ஒரு 7 வருஷமா போட்டுட்டு இருந்தேன். 7 வருஷமா? இந்த சேரை ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சேர் இருக்கும்ல, இது அதே ப்ளூவா? இதில் நாங்கள் பார்த்த ஒரு ப்ளூவா, அந்த ப்ளூவை வாங்கினோன்னா உலகமே பார்க்கும் அந்த மாதிரி இருந்தது கலரு. ஹோம் தியேட்டர் தான் சரி கேட்குறேன். அதான் வாங்கினேன். 5வது வந்து கேட்கலாம். சரி யூஸ் அவங்களுக்கு அப்படின்ட்டு தான் இது வாங்கிடுச்சு. 5th கேட்கலாம் ஜப்பான் ஹோம் தியேட்டரை. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஹோம் தியேட்டர் தான் கிஃப்ட். நெக்ஸ்ட் ஹோம் தியேட்டர் தான். இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கலர் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹெட்ரெஸ்ட் இதில் ஹைலைட்டாக அந்த ஹெட்ரெஸ்ட் தான். காவியாவே பார்க்கலையே மாதிரி வீட்டில் இருந்ததா? எனக்கு தெரியும் தான். காவியா கூட கண்டுக்க மாட்டா. நான் அந்த ரூம்ல எத்தனை நாள் நான் எனக்கு தெரிஞ்சு நான் சென்னை போன 2 வாட்டி சென்னை போயிட்டே வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் பாவிகளா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்களா? அப்பவே வந்துச்சுடா. வீட்டில் நீ வந்து எவ்வளோ கவனத்தோட பார்க்குற பார்வை ஒரு எடுத்துக்காட்டு. ஆமாம் இவ்வளோ பெரிய பெட்டி உள்ளக்குது அப்படின்னா வீட்டில் ஒவ்வொரு அறையையும் எப்படி பார்க்குறான். ஓப்பன் சரி, பண்ணி அப்பா ஓப்பன் அம்மாவுக்கு இன்சார்ஜ் விட்டுங்கிறான். எல்லாம் அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. வீடுமா ஒரு பொருள் ஒரு பிரச்சனை இது என்ன பாதி மட்டும் இருக்குது? இன்னொன்று இல்லை இன்னொன்று ஜாயின் பண்ண. ஓ எல்லாமே டிட்டாச்சபிள் அது? ஆமாம் அப்படிதான் லாக்கு தான் லோலா பிளாக். பிளாக் பிளாக் அது எனக்கு ப்ளூ மாதிரி தெரிஞ்சு இப்போ இதில் பார்த்தப்ப. இல்லை பிளாக் தான். ப்ளூ வந்து ராயல் ப்ளூ வந்தது. மேலே எடுத்துகிட்டு போக முடியுமா? அவ்வளோதான். அலன்கீலாம் கொடுத்துருக்காங்க. ஆமாம் இது வருங்க. உட்கார பாட்டம்மா. ஆஹா க்ளவுஸு என்னத்துக்கு இது? அசம்பிள் பண்ணுறதுக்கா? அசம்பிள் பண்ணுறதுக்கு. கம்பெனிலே இடுப்புக்கு பின்னாடி முதுகுக்கு ஸ்பைனுக்கு இல்லையா? ஓ கீழே காலுக்கு. அதாவது தொடக்கி ரிக்ளைனர் மாதிரி நீங்கள் வந்து கீழே படுத்துக்கலாம். ஆட்டினே இருக்கலாம். ஆனால் இங்கே இன்னும் 2 ஸ்க்ரூ இருக்கே. அதுக்கான இது இல்லவே இல்லையே. இதோ இங்க 4 ரிமூவ் பண்ணிருக்காங்க. 4 ஸ்க்ரூ இருக்கு. காட் இங்கே 2 ஓட்டையே காணோம். ஓட்டை இல்லையா? சின்ன தாத்தா கூட சின்ன சமையல் பண்ணுவேன். வண்டி ஏதாச்சும் இதாயிடுச்சுன்னா அப்பா கூட சின்ன சமையல் பண்ணுவேன்.
இன்ஜினியராக இருக்க வேண்டியவங்க. அவங்களே இன்ஜினியர் படிக்க வைக்கலாம் தான் இருந்தாங்க, நான் ஒழுங்காக படிக்கல. இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு படிப்பு நம்ம நாலேஜ் போகும். நீங்கள் இன்ஜினியர் தான். இன்ஜினியராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஜினியரே படிக்காமல் இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் படித்தோம் ஐடியில் ஒர்க் பண்ணேன். இல்லை பார்க்கலாம். தூக்கி வைங்க இப்போ. ஓகே, இப்போ அதை தூக்கி வைங்க. இல்லை எப்படி லாக் ஆகுது? இதெல்லாம் வருது. உட்காரணும்னு நினைக்கிறேன். உட்கார்ந்தா தான் லாக் ஆகும்னு நினைக்கிறேன். உட்காரு. லாக் ஆயிடுச்சு. லாக் ஆயிடுச்சு. தூக்குங்க. வராது. இப்போ என்னமோ டெக்னாலஜி பண்ணி வச்சுருக்கானுங்க. சரி, இப்போ இது லாக் பண்ணிட்டோம். லாக் பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம். திடீர்னுட்டு ப்ராடக்ட் வந்து எதாவது சரியில்லை அப்படின்னா அதான் வீடியோ எடுத்துருக்கோம்ல, வீடியோ ரிட்டர்ன் பண்ணுறது ஃபுல்லாக அந்த அசம்பிள்டாக தான் ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்கா? இது நம்ம வாங்கினா எப்படி அசம்பிள் பண்ணுவோம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் நான். பட் நம்ம அசம்பிள் பண்ணிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் காவியா. அண்டர்லைன் பண்ணிக்கோங்கப்பா, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இதுதான் நெக்ஸ்ட் ஹேண்டிலா? அதான் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. இன்னைக்கு நைட் இதில் தான் நான் தூங்க போகிறேன். இதுலையா? ஏன் ப்ரோ அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கா பார்க்கறதுக்கு? கம்ஃபர்டபுளாக இருக்குது. எவ்வளோ நான் ஆசை. அது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கெனாட்டி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. இடுப்பு வலிக்கு நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குது ப்ரோ. ஃபுல் ரிக்ளைனர் ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓ, அது பின்னாடி சாய முடியாதோ? சாய முடியாது. ஆமாம் சார், ஆஃப் பண்ணிட்டு கால் வீட்டில்னா யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணுறது ஒசர் க்ளவுஸை கொடுத்தா வெங்காயம் கட் பண்ணுறது. சூப்பராக இருக்கு. க்ளவுஸா? ஆனால் யூஸ் ஆகுன்னு எடுத்துக்கிறேன். க்ரீன் சோல் எப்படி ப்ரோ இருக்கு? க்ரீன் சோல் மாசாக இருக்குது. செம்மையாக இருக்குல்ல? 7 years ஆஃப் ட்ரீம் இது. அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. அம்மாவுக்கு நன்றி. அம்மாவுக்கு நன்றி சொல்லி சின்னசா ஆகிட முடியாதுல்ல. ஏன்னா சின்னசா ஆச்சுன்னா இந்த இதோட முடிஞ்சிடும். அடுத்த 2வது வருஷம் ஆனிவர்சரி வரும். ஃபர்ஸ்ட் வருஷம் மட்டும்தான் செலிப்ரேஷன் பெருசு. பின்னாடி எல்லாம் சின்ன சின்னது கிஃப்ட். ட்ரெஸ் ஒன்லி. ட்ரெஸ் ஒன்லியா? சொன்னீங்க ஜப்பனீஸ்க்கு இப்போ செகண்ட் வெட்டிங் டே வரும்போது அது அப்போ சின்ன கிஃப்ட் தான் நம்மளுக்கு. காவியா, நீ இப்போ நீட்ட காவியா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், காவியா கரெக்டாக இருக்கு. திருப்பு அது உள்ள. திருப்பி விடுங்க. இப்போ சாய், நீ ஃபுல்லாக சாய். காவியா கரெக்டாக இருக்கு. ஃபுல்லாக அவ்வளோதான்ல? கரெக்டாக இருக்குதா? காலுக்கு இப்படி தான் இருந்துச்சு. காவியா கரெக்டாக இருக்கு. சுத்தாது மேலே. நான் கூட பேச்சு சொல்கிறாருன்னு பார்த்தா இங்கே பாருங்க. ஒரு பையனுக்கு என்ன வேணும்? கல்யாணம், ஒய்ஃப், இதெல்லாம் வேணும். இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு ஏசி, இந்த மாதிரி ஒரு சேர், இப்படியே இங்கே ஒரு பிளே ஸ்டேஷன், அப்படியே ஒரு பிசி செட்டப். ப்ரோ, காவியா பிளே ஸ்டேஷன் வாங்கி வச்சிருக்கா. பிளே ஸ்டேஷன் இருக்கு ஆல்ரெடி ப்ரோ. ஆமாம், பிளே ஸ்டேஷன். இப்போ ஒரு டெடி எஸ். ஹேய், சூப்பராக இருக்கு ப்ரோ. இது கிடைக்கவே கிடைக்காது தெரியுமா? ஆமாம், நான் எவ்வளோ வெப்சைட்டில் தேடினேன், இதுலேயுமே கிடைக்கல. அப்படியே அச்சசல் எதில் இருக்கிறவங்க தெரியுமா? அந்த அனிமேஷனில் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு பாருங்க.
ரியலில் கூட வேற இப்போ வீடியோலயே வந்து மிஸ்டர் பீன் வச்சிட்டு இருக்க டாய் மாதிரி தான் இருக்கு. ஆமாம் வீடியோவில் அப்படி தான் இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கிடைக்காது, எங்களுக்கு தேடாதுங்க. ஏய் செம க்யூட்டாக இருக்கு ப்ரோ இது. என்ன தூங்கிட்டாரு சொன்ன மாதிரியே பாருங்களேன், ஏசி கீழே அப்படியே தூங்கிட்டாரு ப்ரோ. ஹலோ டூட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 புது ஜோடிஸ் இருக்காங்க. புது ஜோடிஸ் இல்லைங்க, பழசாயிட்டோம். ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரினால ஒரு குட்டி செலிப்ரேஷனுக்காக நம்ம எங்கே வந்திருக்கோம்? CK ஹாலிடேஸ் அகரம். ஆமாம், இங்கே வந்திருக்கோம். ஓகே டியூட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வந்து காலையிலேயே ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அதுக்கிடையில் இன்னொரு வீடியோ பார்ப்போம். அது இந்த பேக்ல தான் இருக்கு. இல்லை இது வந்து கேமரா பேக். வேற சர்ப்ரைஸ் ஒன்றும் இது ஆகல. காவியா நிஜமா காவியா கேமரா பேக் காவியா. ஓகே, இந்த ரூம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே வந்து 5000 ஹட் செட்டப்பில் இருக்கும். இது பாருங்க, ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்குது அப்படியே 5 ஃபீட்டில். அங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது எனக்கு நல்லாயிருக்கு. ஹாய் 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 சொல்லு. ஹவ் ஆர் யூ? ஃபைன். இங்கே பாருங்க மகி, உள்ளே போகலாமா தண்ணிக்குள்ளே? குளிக்கலாமா? ஆ தண்ணியில் போயிட்டு போமா? டேய் போகலாமா? இங்கே வரும் மகி, போமா? அங்கே போகலாமா? சரி ஓகே. பிரபாங்கல், நீங்கள் தான் ஏதாவது சொல்லணும். இப்போ சொல்லுங்கள் ஏதாவது. இனிய திருமண நாள். வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று போல் என்றும் வாழ்க. கேக் எடுங்க அங்கிள் காவியா எடுங்க வெட்டலாம். காவியா இந்திரன் ப்ரோக்கு ஒரு விஷ் பண்ணுங்க. இன்று போல் என்று வாழ்க, வாழ்க வளமுடன். ஓகே, நீ பாப்பா. நான் உங்களுக்கே பண்ணிட்டேன். ஏய் ப்ளீஸ் ரைட்டு. அப்பாவோட gift. அப்பா ஷூ வந்துருச்சான். சொல்லு. சரி, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஏய் வெட்டிங் டே. சரி எடுங்க. ஆண்டி நீங்க கேக்கு நாகராஜனந்தரம் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் காவியாவுக்கு இந்திரனுக்கும். இன்று போல் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழணும். அவ்வளோதான். ஓகேங்க. காவியா இந்திரன் இன்று போல் என்றும் நலமுடன் வாழ்க. உன்னை வந்து கிரிஞ்சி மாமான்னு போட போறாங்க அதுல. சொல்லுங்க. நெக்ஸ்ட் அவ என்ன கிரிஞ்சுன்னு சொல்லுவான். God bless you my சொல்லுங்க. காட் பிளஸ் யூ மை சைல்ட். பிரபானா, இது உங்க சான்ஸ். இது என்ன விட்டுருப்பா நீ. இந்திரன் காவியாவுக்கு விஷ் பண்ணு. வெள்ளதாடி சேவ் பண்ணலையா? மகி கேக் வந்தற சொன்னேன். அது போய் வேற சர்ப்ரைஸ் பண்றேன்ட்டு பேக்ல வந்து எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. லவ் பண்ண புதுசுல கல்யாணம் பண்ண புதுசுல பிரபன்னா சர்ப்ரைஸ்லயே சதறுவாரு. நான் பிரபானா சர்ப்ரைஸ்னா? ஆமா. வாங்கடா. ஹாப்பி வெட்டிங் டே டு யூ. ஹாப்பி வெட்டிங். கேக்கு குறைவா சும்மா ஏய் கேன சாப்பிட மாட்டேன். கொஞ்சமா கை தட்டுங்க எல்லாம். நான் மட்டும் தட்டிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வாங்க. எல்லாருமே ஓட்டக்கூடாது. நான் ஊட்டுவேன். ஏய் அவன் த்ரோட் இன்ஃபெக்ஷன். ஏய். அவன் வாமிட்டு. இந்தாங்க ப்ரோ. கொஞ்சமா கொஞ்சமா சாக்லேட். நான் சாப்பிட மாட்டேன். நம்ம ஊட்டுலாம் எடுக்கல தெரியுமா? அவன் ஊட்டுறத மட்டும் எடுத்துட்டு இருக்கான். நன்றி. அனியா கண்டுபிடிங்க. கிரீம் தான் இருக்கு. நீங்க சொன்ன கடை தான் ப்ரோ அது. மகி இந்தா கேக் நான் தரேன். ஏய் இரு. நல்லா இருக்கா கேக்கு? எங்க கீழே குனிஞ்சிட்டா சாப்பிட்டு.
குடு குடு ஆ நான் கொடுக்குறேன். வாயில் என்ன ஐயோ எங்க 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 கொடுங்க காவியா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி எடுமா எடுமா சாப்பிட வேணாவா? சரி ஓகே இத்துடன் இந்த நிகழ்வு முடிந்தது. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஜெயந்தி கேக்கு எடுமா எடுமா சாப்பிட வேணாவா? சரி ஓகே இத்துடன் இந்த நிகழ்வு முடிந்தது. நெக்ஸ்ட் சந்திப்போம். ஜெயந்தி கேக்கு பிரிச்சு பாரு. காலையில தான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சே ப்ரோ. இந்திரனுக்கு காலையிலே சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. அவன் கிஃப்ட். அது என்ன கிஃப்ட்? கிரீன் சோல்ல கேமிங் சேர். கேமிங் சேர் கிஃப்டா ஜப்பனுக்கு ரோலிங் சேர் கொடுத்தால கல்யாணத்துக்கு முன்னே ஜப்பான் நீ போ ஜப்பான் நீ போ. ரெண்டு சைஸ்க்கு வந்திருக்கும். இது என்னது? அது உனக்கு வாட்சா? இல்ல ஆமான்ட்ட. பிரிச்சு பாரு. என்னடா இது gift ஏய், gift watch எடுக்கிறீங்க? காவியா குடுறஸ். காவியா ஏய் கேக் கொடுறா நாங்க என்ன பண்ணலாம் பிரபா அது உனக்கு இந்தாங்க இது காவியாக்கு. இது உங்களுக்கு 2 பேருக்கும். இது போட்டு விடுறாங்க காவியா கொலையில. ப்ரோ ஆர்டிஸ்க்கு ப்ரோ. ஆர்டிஸ்டா? நான் நம்ப மாட்டேன். அத்தலுண்டு ஆர்டிஸ்ட் யாராவது என்ன வளையல் கோல்டா ஏய் ஏன்டி இல்ல ஏய் மகி 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 செல்லு இருக்கு உங்க பின்னாடி மகிமா இது லிஸ்ட்ல இல்லையே இந்த gift. அதனால தான் சொல்லாம அமைதியா இருந்தேன். வாட்ச் என்ன வச்சு சொல்லு கேஷியோ. என்னடா ஏய் இவன் பாத்துட்டான்னு நினைக்கிறேன்டா. கேஷியோல கோல்டு கலர்ல எதுனா? இல்ல கேஷோ தான், ஆனால் கோல்டு எல்லாம் இல்ல. ஆரஞ்சு கலர். சொல்லுமா. கோல்டு கோல்டா வருது. போட்டு ரெண்டு சோடா. ஏய் உனக்கு பிடிச்ச மாதிரி வளையம். காமி காவியா காமி எடுத்தீங்களா? இதை கொடுறான்னு பார்க்கலாம் எடா பிரியா பிரியா பிரபப்பா வீடியோ எடுக்கிறீங்களா? அப்போ போக மாட்டேன். ஏய் சீக்கிரம் கல்யாணம் பண்ற நீயும். ஃபர்ஸ்ட் அனிவர்சரிக்குள்ள என்ன பண்ண தேவையா? வேணாம். ஆ கால் போனா ஆனா பார்த்துக்கலாம். ஓ மை காட். எப்படி கண்டுபிடிச்ச கோல்டு கலர் தான் உள்ள இருக்குன்னு? இது வந்து ஆக்சுவலி எம்ஐல வந்து பிராவோ போட்டிருப்பான். அப்புறம் எனக்கு ஆசை இது வாங்கணும்னு. நல்லா இருக்கா? செமையா இருக்கு. ப்ரோ இப்படி ஃப்ரண்ட்ல காட்டு. ஆரஞ்சு ரீப்ளேசபிள் கோல்டு எடுத்து. ஏன்னா இப்போ கார் கலர் மாறிடுச்சுல்ல அதனால. ஏய் ஆமா இந்த கலர் தான். இப்போ பார்த்தீங்களா அது இது ப்ரோ வாரண்டி கார்டு ப்ரோ. அதான் இது. ஓகே இதுக்கப்புறம் பேக் தனியாக கழட்டி வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க. அங்க இருக்கு. ஓகேவா? கருப்பா அது கூட ரோபோ பாக்கெட். அந்த வாட்ச் போடுங்க ப்ரோ, போட்டு காமிங்க. இதே மாதிரி எவ்வளோ காமி நான் போட்டு விட்றேன். 4000 சம்திங். ஏய் அது லைட்டு போட்ட மாதிரி தெரியுது கேமரால. அந்த கோல்டன் கலர் வந்து லைட்டு போட்ட மாதிரி. வாட்ச்ல லைட் ஆன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படி தெரியுது கேமரால. சிந்து அதான் சொல்லி அங்கிள் இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்ற சொல்லுங்கள். எப்படி நான் கேஷுவல் கரெக்டாக சொன்னேன்? எப்படி சொன்ன? அது இல்லையே. ஏற்கனவே தெரியும். இல்லை ப்ரோ இப்போ இது வாங்குறதுன்னு தெரியாது. இல்ல வாய்ப்பே என்ன இல்லை. வாங்குறது? நானே எல்லாரோட அக்கௌண்ட்டையும் லாக் அவுட் பண்ணிட்டேன். எல்லாரோட அக்கௌண்ட் Blinkitல போட்டு வாங்குனோம் இத. Blinkit Amazon தான். டெலிவரி. ப்ரையாரிட்டி இவர் தலை நான் தளபதி இப்போ. தப்பு தப்பு போடுறேன். இந்த ரைட்டு இப்படி. ஏய் அது ஜப்பான் எடுத்தது மங்காத்தா வேலாயுதம் ஷூட்டிங் ஸ்பாட். ஜப்பான் இது பேக்ல வச்சிரு.
காலையிலேருந்து நல்ல நேரம் இனிதே தொடங்கியது. ஏய் தம்பி சரி சொல்லுடா, கேக் சாப்பிட்டேன். எப்படா கல்யாணம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி நாங்கள் கொண்டாடுறது நடக்காது ஆ நடக்காது. ஏன்டா? ஏய் யாரோ லைனில் இருக்காங்க பாரு. டேய் முபீனா இங்கே பாருங்க. நாட் இன்ட்ரெஸ்டட். மொபினா ஏய் அந்த ரோலை கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் கிரேவி இதுக்கு சிக்கன் கிரேவி, அப்படியே இங்கே வந்து பெப்பர் சிக்கன் ஃபுல்கா இருக்கு. இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக வந்த 2 ஜீவன்கள். ஹாய் ரைஸ் போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் டெக்கரேட்டிவ் லேம்ப்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இங்கே பார்த்தா இங்கே ஒரு டைனிங் ஏரியா இது இருக்குது. அப்படி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ள ஜம்முன்னு ஒரு ரூமு பாருங்க, பெட்டு ஒரு 2லேருந்து 3 பேர் தங்கிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசி, கீழே வந்து ஒரு டிவி இருக்குது, டிஷ் செட்டப்போட ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குங்க. ஒரு ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஷவரை எங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இந்த கூரை செட்டப் மாதிரி 3 வீடு இருக்குது பாருங்க. 3 இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டில் கோர்ட் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன குழந்தைங்கள வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இங்கே பாரு அங்கிள் ஆண்டியை பழி வாங்கிட்டாங்க. அப்படி அழக்கூடாது டக்குன்னு. எழுந்துடாதீங்க, பொறுமையா பொறுமையா பொறுமையா. ஓ மை காட், நில்லுங்கம்மா. பொறுமையா பொறுமையா உட்காருங்க. முரட்டு வெயிட்டா இருப்பாங்க போல. அவரோட வெயிட் கேபிட்டானா அங்கிள் தெரியல. சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா அங்கிள்? சொன்ன மாதிரியே பண்ணிட்டீங்களா? அவர்தான் கீழே போயிட்டாரு. இதோ பாரு 2 குட்டி குழந்தை. மகிக்கு இது மாதிரி ஒரு செட்டப் போட்டுருங்க. மகி இங்க பாரு. மணல் மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் தள்ளி உட்கார வச்சு நவுந்துரா, அவளே வந்துருவா. வா கீழே வா, ஆமாங்க கீழே வா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கார்டன் செட்டப். என்ட்ரன்ஸில் இங்கே வந்து ஒரு டைனிங் செட்டப். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. நல்ல பியூட்டிஃபுல்லான லைட்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோன்னா ஒரு பெட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 மெம்பர்ஸ் வரைக்கும் தாராளமாக தங்கலாம். லைட்ஸ்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. டிவி இருக்குது டிஷ் செட்டப்போட, ப்ளஸ் வந்து ஏசி 1.5 டன் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்டும் கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள். அப்படியே கொஞ்சம் உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம். இங்கே பாருங்கள் எங்கே ஷவர் கொடுத்துருக்காங்கண்ணே. இது கூட அட்டாச்சாக பார்த்தீங்கன்னா கெய்சரும் வந்துடும். இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 per டே. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நேராக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. மெனு லிஸ்ட்டு பாருங்கள், கொஞ்சம் எல்லாமே அஃபோர்டபுளாக தான் இருக்கும் மெனூஸ்லாம். இது இல்லாமல் ஃபுட் மெனு இருக்குது. காவியா நீ சொல்லு, ஹவ் வாஸ் த சர்ப்ரைஸ்? சூப்பரா இருந்துச்சு.
ஆனா அவங்க பேக்ல தான் இருக்குன்னு நான் கெஸ் பண்ணிட்டேன். பாருங்க ஆண்டி. ஆனா என்னன்னு தெரியாது. என்னன்னு க்ளூலெஸ்ஸா இருந்தேன். எனக்கு பார்த்தோன்னே ஷாக். ப்ளே மோடு. ஓகே டாடா சொல்லு. டாடா ஓய் டாடா சொல்லு. டாடா சொல்லு. பை பை பை. ஓகே டிவிஸ் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. ப்ளைன் கிஸ். ப்ளைன் கிஸ் குத்துரு. இங்க ஓகே சொல்லுங்க. இல்ல போவேணாம். இறுதியாக ஒரு gift. ஃபைனல் மிஸ்டர் பீன் பொம்மை. ஆமா. இங்க பாருங்க மிஸ்டர் பீம் பொம்மை. அதே கலர். ஆமா செம்ம கியூட்டா இருக்கு. சின்ன வயசுல இருந்தே இது அப்போ வேற லெவல் தான். ரபாப்பா அதே தான் சொல்லுந்தாரு. சமையல் சாப்பாடு. ப்ரோ இங்க பாருங்க. எனக்கு ஒன்றும் தெரியல. வயிறு மீன் கட்டுங்க. வயிறு மீன் தானே அம்மாவுக்கு வயிறு ரொம்ப நிறைய வெளியே போகிறோம். நேற்று அவ்வளோ குணோடா வயிறு மீன் இப்படி என்ன பண்ணாரு போய் இட்லியுமே 2 இட்லி போடணுன்ட்டதே திருப்பி அவுத்துட்டு புட்டு எடுத்து போடுறேன். ஏண்டி மிஸ்டர் பீன் பொம்மை மிஸ்டர் பீன் பொம்மை. போ வீடியோல அப்பா நானே பேசுறேன். அதானே பார்த்தேன். நான் மிஸ்டர் பீன் பொம்மையில கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். அப்பா gift. என்னப்பா உங்க பேரு சொல்லுங்கடா. எப்படி? காசு அப்பால கொடுத்தாரா? நான் கொடுக்கல. நல்லா தானே பாருங்க. ஏன் சேஃப்டி ஷூவா? சேஃப்டி ஷூவா? இல்ல. ஆனா சேஃப்டி ஷூ மாதிரி இருக்கு. ஃபார்மல் ஷூ. இன்டர்வியூக்குலாம் கமிங்க போட்டுக்கலாம். ப்ரோ. இதுல இருந்து ஓலா நண்பர்களே உங்களுக்கு என்ன தெரியுது? Actually அவன் வந்து interview ரீசைக்கிள்டு வந்து ஷூ ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ப்ராடக்ட். நிமல்ஸ். பிளாஸ்டிக் கேன்லாம் இருக்குல்ல அதை வச்சு ரீசைக்கிள் பண்ணி பண்ணது. பேசிக்காக ஈவியில் நான் ஒர்க் பண்ணுறதுனால கோ க்ரீன் டேக். அவன் அந்த கார்ட்டூன்ல அந்த பொம்மையை ஓஹோ. ஓ இது போட தேவையில்லடி. இல்ல இல்ல லேஸ் போட தேவையில்ல. நான் கூட அப்படிதான் நினைச்சேன். புது மாடல் போல அது. டேய் அது அவன் கிஃப்ட். நம்ம வீட்டுல தானே இருக்கு போகுது. செம்ம கியூட்டா இருக்குமா? என் பிடிச்ச வச்சுக்கோங்க. ப்ரோ வந்ததுல பெஸ்ட்டான கிஃப்ட் எது ப்ரோ? எல்லாமே பெஸ்ட்டு. கிஃப்ட்டே எனக்கு புதுசு. அவனுக்கு இவ்வளவு gift என்ன ஃபர்ஸ்ட் எனக்கு கிஃப்ட்டுன்னு ஒன்று வரும். அந்த ஒன்று வந்து யார் அப்படின்னா அது அம்மா தான். வாட்ச் வாங்கி தருவாங்க. ஆவி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வந்து சிந்துகரி வந்தா. உடனே நான் இது சொன்னேன் இறுதி கட்டத்தில் அப்பா வந்து சேர்ந்துருக்காரு. இதுதான் வந்து மிகப்பெரிய அதிசயம். விஷயம். டேய் உன் கால் சின்னதா பெருசு. உன் கால் இப்போ எப்படி போடுறது? அது ஒழுங்காவே போடலாங்க. மேலே பேர் மாவா இருக்கு. இது எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கா? நிமன்ஸ் போட்டா இருக்கு. 2026 வந்து டிவிக்கு ஆர்சிபி என்னோட கல்யாண நாள். அந்த கல்யாண நாளுக்கு வந்து இந்த கிஃப்ட்ஸு எல்லாமே எனக்கு ஸ்பெஷலாகவே இருக்குது. 2026 அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. அது இன்னும் 1 மாதம் கழிச்சு சொல்லுங்கள். ஓகே ஓகே ஐ காட் ஓகே ஸ்பெஷலா வரண்டா சின்னசாமி. சரிடா.